இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துல நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட மிக மிக முக்கியமான அறிவிப்பு என்ன? இதை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம் வாங்க. தமிழகத்துல 11,70,309 பயனாளிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று இருக்குங்க. அது மட்டுமே கிடையாது, கோல்ட் லோன் எடுத்தவங்களுக்கும் தள்ளுபடி பண்றாங்க. விவசாய பயிர்க்கடன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே. ஆல்ரெடி நீங்க முன்னாடியே நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, 1ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து கூட்டுறவு வங்கியில் வைத்திருக்கக்கூடிய நகை அடைமான கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியான செய்தி. இது தமிழக அரசு அறிவித்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி தான். கிட்டத்தட்ட தமிழகத்துல மட்டும் இந்த 11 கோடி பேர் பாத்தீங்கன்னா தள்ளுபடி பயனாளிகள் ரெடியா இருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்தடுத்த கட்டத்துல இது நகை கடன்களை முழுமையா தள்ளுபடி செய்யலாம். தமிழக மக்களின் அத்தியாவசிய தேவைக்காக தங்களின் நகைகளை கூட்டுறவு வங்கியில் அடகு வைத்து பணம் பெறுவார்கள். தங்களால் நகைகளை திரும்ப பெற முடியவில்லை என்றால் ஆண்டு வட்டி கட்டி வருவார்கள். அவர்களுக்கு உதவிடும் வகையில் தமிழகத்தில் தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் நகை கடன் தள்ளுபடியை ஒரு பெரிய ஆயுதமாக எடுப்பாங்க. ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட இதை பத்தின தகவலை தான் பார்க்கலாம். இந்த நகை கடமான கடன்கள் தள்ளுபடி ஆகுவதற்கு தகுதி உள்ளவங்க யார் யார், தகுதி இல்லாதவங்க யார் யாரு, இதற்கான ஒரு குழு தனியாக அமைச்சு அவங்களுடைய பெயர் பட்டியல தயாரிச்சு அதற்காக பாத்தீங்கன்னா நேம் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க. ஆன்லைன்லயே நாம வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல போலாம். சோ தகவல் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை முழுமையா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் என்னன்றது எல்லாமே நான் உங்களுக்காக சொல்ல முடியுங்க. சோ நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அது மட்டுமே இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் போனா மட்டும்தான் உங்களுக்கு கிளியரா தெரியும். நம்ம சேனல்ல ரெகுலராகவே இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முழு அப்டேட்டையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சோ இங்க தெளிவா நம்ம மென்ஷன் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் ஒரு குஷியான மக்கள் எல்லாமே சொல்ற மாதிரி இந்த நகைக்கடன் தள்ளுபடி தாங்க இப்ப அறிவிச்சுட்டாங்க. சோ 11 கோடி பயனாளிகளுக்கு உடனடியாக இந்த நகைக்கடன்களை தள்ளுபடி வழங்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அரசு சொல்லிடுது. அவங்களுடைய லிஸ்ட் அவுட் இப்ப வெளியிட்டிருக்காங்க. சோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா நகைக்கடன் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான அப்டேட்டுமே கொடுத்திருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் தகுதியான ஏழை எளிய கடன்கள் தள்ளுபடி ஆகும். சோ இதுல பாத்தீங்கன்னா குடும்பத்திற்கு இந்த 40 கிராம் குள்ளார சுமார் 40 கிராம் அப்படிக்குள்ள நீங்க வச்சீங்க அப்படின்னா அந்த நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதனால 5 சவரனுக்குள்ளாம நீங்க வச்சிருக்க நகைக்கடன்கள் அனைத்துமே கூட்டுறவுத்துறையில வச்சிருந்தீங்கன்னா முழுமையா அதை தள்ளுபடி செய்யலாம். இதன்படி சுமார் 4,900 கோடி மதிப்புள்ள நகைக்கடன்கள் 11 கோடி 70 லட்சம் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது மாதிரி தகவலையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. நகைகளை அடகு வைக்க புதிய விதிமுறைகளும் தற்சமயம் வெளியாயிருக்காது. நீங்க பார்த்தே தெரியும். இதனிடையே நகைகளை அடகு வைப்பதற்கான புதிய விதிமுறைகள் என்னென்ன அதையும் அவங்களுக்கு சொல்லிடுறேன். சோ ரிசர்வ் வங்கி தமிழக அரசு வெளியிட்ட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நகை அடமானம் வைப்பதில் பல புதிய விதிமுறைகளை கொண்டு வந்து சாமானியர்களின் தலையில் இடியை இறக்கி இருக்கிறது இந்த ரிசர்வ் வங்கி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏழை நடுத்தர குடும்பங்களை பெரும்பாலும் தங்கள் அவசர தேவைக்காக நகைக்கடன் போன்றவற்றை சார்ந்திருக்கும் சூழலில் அதன் மீது மத்திய ரிசர்வ் வங்கி விதித்திருக்கும் விதி இதனால சாமானிய மக்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. சோ இதனால மத்திய அரசு ரிசர்வ் வங்கி உடனடியாக இதை கைவிட வேண்டும். குறிப்பாக நகையின் மதிப்பில் முன்பை விட 5% குறைத்து காட்டணும் அப்படின்றத தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. சோ இதற்குண்டான அப்டேட்கள் அனைத்துமே நாம விரைவில் எதிர்பார்க்கலாம். சோ நகை கடன்கள் தள்ளுபடி முழுமையா நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. சோ நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான அப்டேட்டை நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட மிக மிக முக்கியமான அறிவிப்பு என்ன, இதை பற்றி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்கலாம் வாங்க. தமிழகத்துல 11,70,70,309 பயனாளிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாயிருக்குங்க. அது மட்டுமே கிடையாது, கோல்ட் லோன் எடுத்தவங்களுக்கும் தள்ளுபடி பண்றாங்க, விவசாய பயிர்கடன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே. ஆல்ரெடி நீங்க முன்னாடியே நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, 1ஆம் தேதி, இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து கூட்டுறவு வங்கியில் வைத்திருக்கக்கூடிய நகை அடைமான கடன்கள் அனைத்தும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியான செய்தி, இது தமிழக அரசு அறிவித்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி தான். கிட்டத்தட்ட தமிழகத்துல மட்டும் இந்த 11 கோடி பேர் பாத்தீங்கன்னா தள்ளுபடி பயனாளிகள் ரெடியா இருக்காங்க. ஓகேங்களா? சோ அடுத்தடுத்த கட்டத்துல இது நகை கடன்களை முழுமையா தள்ளுபடி செய்யலாம். தமிழக மக்களின் அத்தியாவசிய தேவைக்காக தங்களின் நகைகளை கூட்டுறவு வங்கியில் அடகு வைத்து பணம் பெறுவார்கள். தங்களால் நகைகளை திரும்ப பெற முடியவில்லை என்றால் ஆண்டு வட்டி கட்டி வருவார்கள். அவர்களுக்கு உதவிடும் வகையில் தமிழகத்தில் தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் நகைக்கடன் தள்ளுபடியை ஒரு பெரிய ஆயுதமாக எடுப்பாங்க. ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட இதை பத்தின தகவலை தான் பார்க்கலாம். இந்த நகை அடமான கடன்கள் தள்ளுபடி ஆகுவதற்கு தகுதி உள்ளவங்க யார் யார், தகுதி இல்லாதவங்க யார் யாரும் இதற்கான ஒரு குழு தனியாக அமைச்சு அவங்களுடைய பெயர் பட்டியல தயாரிச்சு அதற்காக பாத்தீங்கன்னா நேம் லிஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிருக்காங்க. ஆன்லைன்லயே நாம வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல போலாம். சோ தகவல் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை முழுமையா நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் என்னன்றது எல்லாமே நான் உங்களுக்காக சொல்ல முடியுங்க. சோ நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அது மட்டுமே இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் எல்லாமே நோட்டிபிகேஷன் போனா மட்டும்தான் உங்களுக்கு கிளியரா தெரியும். நம்ம சேனல்ல ரெகுலராகவே இந்த மாதிரி அப்டேட் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முழு அப்டேட்டையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சோ இங்க தெளிவா நம்ம மென்ஷன் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் ஒரு குஷியான மக்கள் எல்லாமே சொல்ற மாதிரி இந்த நகைக்கடன் தள்ளுபடி தாங்க இப்ப அறிவிச்சுட்டாங்க. சோ 11 கோடி பயனாளிகளுக்கு உடனடியாக இந்த நகைக்கடன்களை தள்ளுபடி வழங்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அரசே சொல்லிடுது. அவங்களுடைய லிஸ்ட் அவுட் இப்ப வெளியிட்டு இருக்காங்க. சோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா நகைக்கடன் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான அப்டேட்டுமே கொடுத்திருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் தகுதியான ஏழை எளிய கடன்கள் தள்ளுபடி ஆகும். சோ இதுல பாத்தீங்கன்னா குடும்பத்திற்கு இந்த 40 கிராம்குள்ளார சுமார் 40 கிராம் அப்படிக்குள்ள நீங்க வச்சீங்க அப்படின்னா அந்த நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதனால 5 சவரனுக்குள்ளாம நீங்க வச்சிருக்க நகைக்கடன்கள் அனைத்துமே கூட்டுறவுத்துறையில வச்சிருந்தீங்கன்னா முழுமையா அதை தள்ளுபடி செய்யலாம். இதன்படி சுமார் 4,900 கோடி மதிப்புள்ள நகைக்கடன்கள் 11 கோடி 70 லட்சம் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது மாதிரி தகவலையும் நமக்கு கொடுத்திருக்காங்க. நகைகளை அடகு வைக்க புதிய விதிமுறைகளும் தற்சமயம் வெளியாயிருக்காது. நீங்க பார்த்தே தெரியும். இதனிடையே நகைகளை அடகு வைப்பதற்கான புதிய விதிமுறைகள் என்னென்ன அதையும் அவங்களுக்கு சொல்லிடுறேன். சோ ரிசர்வ் வங்கி தமிழக அரசு வெளியிட்ட நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நகை அடமானம் வைப்பதில் பல புதிய விதிமுறைகளை கொண்டு வந்து சாமானியர்களின் தலையில் இடியை இறக்கி இருக்கிறது இந்த ரிசர்வ் வங்கி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏழை நடுத்தர குடும்பங்களை பெரும்பாலும் தங்கள் அவசர தேவைக்காக நகைக்கடன் போன்றவற்றை சார்ந்திருக்கும் சூழலில் அதன் மீது மத்திய ரிசர்வ் வங்கி விதித்திருக்கும் விதி இதனால சாமானிய மக்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. சோ இதனால மத்திய அரசு ரிசர்வ் வங்கி உடனடியாக இதை கைவிட வேண்டும். குறிப்பாக நகையின் மதிப்பில் முன்பை விட 5% குறைத்து காட்டணும் அப்படின்றத தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. சோ இதற்குண்டான அப்டேட்கள் அனைத்துமே நாம விரைவில் எதிர்பார்க்கலாம். சோ நகைக்கடன்கள் தள்ளுபடி முழுமையா நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாங்க. சோ நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கியமான அப்டேட் நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.